அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கேரட் சாதம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை தோல் சீவி நல்லா சின்ன காய் துருவுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். ஒரு 15 நம்பர் சின்ன வெங்காயத்தை உரித்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரட்டில் நான் கல்லுப்பு தான் பயன்படுத்துவேன். அதனால் இதில் கல்லுப்பை போட்டு பசரி வச்சிட்டோம்னா அந்த கல்லுப்பு அதிலே கரைஞ்சிரும். மறுபடியும் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. மாதிரி பெசரி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அதில் உள்ள அந்த ஜூஸியாக இருக்கிறதுலையே அது அப்படியே ஊறி அந்த கேரட்லேயே உப்பு சேர்ந்து நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாயை கீரி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. அப்புறம் பட்டை, கிராம்பு, மராத்தி முக்கு, 2 கிராம்பு, ஒரு 4 சின்ன துண்டு பட்டை, ஒரு இந்த இலை பே லீஃப் இருக்கு இல்லையா, அந்த இலை, மராட்டி முக்கு 1, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 பிஞ்சு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். 1 கப் சாதத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, 4 சின்ன துண்டு பட்டை, ஒரு பே லீஃப், கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாத்தையும் மராத்தி முக்கு 1 இது எல்லாத்தையும் போட்டு அது வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அந்த அது ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் நமக்கு தெரியும், ஒரு மாதிரி வதங்குற ஸ்மெல். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அது கிளாஸியாக ஆகுதில்ல, அந்த கிளாஸியாக வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அதில் கேரட்டை சேர்க்கலாம். நான் எடுத்த கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் தண்ணி தெளிக்கிறதுல தேவையில்லை. ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த எண்ணெயிலே வதங்கிடாது. இன்கேஸ் நீங்கள் எடுத்தது கொஞ்சம் காஞ்சி போன கேரட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் கேரட் போடும்போது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்குவோம். கேரட்டை சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுவோம். கிண்டிட்டு இந்த கேரட்டோட நிறம் மாறினதுக்கப்புறம் அதில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நல்லா கேரட் அதோட நிறம் மாறிடும், தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்துடுச்சு, அதோட கலரே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் சாதம் நல்லா நல்லா வேக வச்சுருக்கேன். என் பசங்களுக்காக, சின்ன பசங்கிறதுனால நல்லா வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக சாதம் போட்டாலும் அது நல்லா இருக்காது. ஃபுல்லாக அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சுவையான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு இது பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.